அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இதயபூர்வமான வணக்கங்கள். இன்று நாம் உங்களோடு பேசியிருப்பது ஜோதிடத்தை பற்றி, ஜோதிடத்திலே மீன லக்னத்தை பற்றி பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். பிரதான குணாதிசயங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக போகலாம். காலம் நிறையா இருக்குது. இன்னும் எவ்வளோ காலம் இறைவன் என்னை இப்படியே வச்சுருக்கானோ அது வரைக்கும் உங்களோட நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ என்றைக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரோ எடுத்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மீன லக்னத்தை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். மீன லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோடைய லக்னம். குருவுக்கு 2 வீடுகள், ஒன்று தனுசு, இன்னொன்று மீனம். அந்த 2 வீடுகளில் மீனம் அப்படிங்கிறது கடைசியாக காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடாக வரக்கூடியது. உடல் உறுப்புகளில் பாதத்தை குறிக்கக்கூடிய இடமாக இந்த மீன லக்னம் அமைந்திருக்கிறது. ஸோ பாதத்தை குறிக்கிறோம் அப்படின்னாக்கா மீன லக்னத்தில் இந்த லக்னக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மீன லக்னத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய நடை நல்லாயிருக்கும், அமைதியான நடையாக இருக்கும், ஒரு ஸ்திரமான நடையாக இருக்கும். இப்படிலாம் அவங்களுடைய அமைப்பு அமைஞ்சு வந்திருக்கும். ஏன்னா மீன லக்னம், மீன ராசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மீன ராசியை விட்டுருங்க, மீன லக்னம் அவங்களுக்கு நல்லா நடை அமைஞ்சு வந்திருக்கும். அதே மாதிரி இந்த லக்னக்காரர்கள் பெருந்தன்மை படைத்தவர்கள். மீன லக்னக்காரர்கள் எப்போதும் பெருந்தன்மை, அவருடைய குணாதிசயங்களிலேயே மிகவும் பிரதானமாக இருப்பது பெருந்தன்மை. பெருசாக எதையும் அழட்டிக்க, சரி போனால் போது, போ, நீதான் சாப்பிட்ற சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை இவங்கள்ட்ட மிகுதியாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் நாம் ஒவ்வொரு ராசியும் என்ன குணநலன்களை கொண்டிருக்கும், என்ன மாதிரியான அவர்களுக்கு நடத்தைகள், எவ்வளவு வாழ்க்கையில் சிரமங்கள், முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.